Hello friends, welcome to Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஸ்கின் whitening-க்கான ஹோம்மேட் சோப் தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு friends and family, YouTube friends எல்லா சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப thank you. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது சோப் பேஸ். சோப் ரெண்டு விதமாக நம்ம தயாரிக்கலாம். ஒன்று காஸ்டிக் சோடா வச்சு, இன்னொன்று சோப் பேஸ் வச்சு. காஸ்டிக் சோடா வச்சு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். இப்போ நம்ம சோப் பேஸ் வச்சு செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு முழு உருளைக்கிழங்கு அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு காய் நம்ம காய் சொரவுறதுல வச்சு நல்லா சொரவி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக தோலோடு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஸ்டீல் பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணுறதுனால இந்த மாதிரி பவுல், இல்லைன்னா கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ சோப் பேஸை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோ பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணுறேன். பொட்டேட்டோ நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்னிங் பண்ணும். ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் கூட பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் நான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட வேறு எந்த ஆயில் இருந்தாலும் ஆட் பண்ணலாம். பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் தேன் ஆட் பண்ணுறேன். இது நம்ம ஸ்கின்னை இன்னும் நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே டபுள் பாயிலிங் மெத்தட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் தண்ணி ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த பவுலை நான் இதுக்குள்ளே வைக்க போகிறேன். அந்த சோப் பேஸ் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா விட்டுருங்க. அது நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம மோல்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் நான் கோகோனட் ஆயிலை ஃபுல்லாக தடவி எடுத்திருக்கேன். ரெண்டு பவுல்லையுமே நான் கோகோனட் ஆயில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிருக்கணும். இப்போ இதை நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். சீக்கிரமாக ஊற்றிடணும், இல்லைன்னா திரும்பவும் சோப் கெட்டியாயிரும். இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். உங்களுக்கு சோப் பேஸ் கிடைக்கலைன்னா நீங்கள் பியர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மைல்ட் சோப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். வீடியோ பர்பஸ்க்காக நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் நான் ஒரு 6 hours வச்சேன். பாருங்கள், சோப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுக்கலாம். லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க, அந்த சோப் அழகாக வந்துடும். பாருங்கள், அழகாக இருக்கு பாருங்கள் சோப்பு. அதே மாதிரி அடுத்தது எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் காயணும் சோப்பு. நான் வீடியோவுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக காய விட்டுருங்க. மார்னிங் செய்கிறீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் நல்லா விட்டுருங்க.
இந்த பொட்டேட்டோ சோப் வந்து உங்கள் ஃபேஸில் உள்ள டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும், ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சன்டேனையும் ரிமூவ் பண்ணும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் ஷேடை வந்து 2 ஷேடு வந்து லைட்டனாக கொடுக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் வந்து சோப் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சோப் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்.